ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் கோழியை பிடிக்கிறதுக்காக கோழி பண்ணைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். கொஞ்சம் கூட சத்தம் வந்துடக்கூடாது அப்படின்னு மெதுவாக நடந்து வந்தார். எல்லா கோழியும் நல்லா தொங்கிட்டு இருக்கு. ஆனால் பக்கத்தில் வந்ததும் இந்த கோழி உஷாராகி ஒரு குரல் கொடுத்ததும் சுற்றி இருந்த எல்லா கோழியும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிருக்கு. இடம் பரபரப்பானதுனால அதுக்கு மேலே நிற்க முடியாம பயந்து ஓடியே போயிட்டாரு. இந்த வீடியோல கடைக்குள்ள நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். ரோட்ல போயிட்டு இருந்த காரு திடீர்னு இப்படி கடைக்குள்ள வந்து நுழையும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேளை அந்த இடத்துல யாருமே நிக்கல. ஆட்கள் யாரும் இல்லாததுனால பொருளோட முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் எந்த அளவுக்கு தாறுமாறம் வந்திருக்கு பாருங்க. கடைசியில் அந்த செவுரில் மோதி தான் நின்று இருக்கு. அதே மாதிரி இங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டி அந்த திருப்புல திரும்புற நேரம் பார்த்து அப்படியே தலைகீழ கவிழ்ந்துடுச்சு. கொஞ்சமும் நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம் தான். ஆனா கார்ல போனவர் கொஞ்சம் உஷாராகி மெதுவா போனதுனால அதோட நிறுத்தியாச்சு. ஒரு செகண்ட்ல நடந்த சம்பவத்தால அந்த வண்டியில இருந்த பொருட்கள் எல்லாம் கூட வீணா போயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல தரையே உடைச்சிட்டு ஏதோ ஒன்று வெளியே வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. மண்ணுக்குள்ள இருந்து யாரால இப்படி உடைச்சிட்டு வெளியே வர முடியும், முதலையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல வெளியே வந்தது ஒரு தண்ணி குழாய். இந்த பைப்பு தான் மெதுவா அழுத்தம் தாங்க முடியாம வெளியே வந்திருக்கு. அடுத்தது இந்த வீடியோல கடற்கரையில நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம். ஒரே நேரத்துல நிறைய மீன்கள் நீச்சல் அடிச்சு பெருங்கூட்டமா கரையை பார்த்து வந்துட்டே இருக்கு. கடற்கரையில இருந்து எல்லாரும் இதை ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. சில நேரங்கள்ல எதுக்கு அப்படின்னு காரணமே இல்லாம நிறைய மீன்கள் கடற்கரையில வந்து இறந்து கிடக்குமா. அடுத்தது இங்க நம்ம பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த ஏரியில இருக்கிற மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் இங்க சின்ன ஆத்துல இருக்கிற மீன்கள் எல்லாம் பயங்கரமா குதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணிக்குள்ள ஏதோ வித்தியாசமான சம்பவம் நடக்குமோ என்னவோ. இது மீன்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுனால எங்க போறதுன்னு தெரியாம இப்படி அலைக்கழிச்சு ஓடிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப வித்தியாசமான சம்பவம். இந்த ட்ரக் நிறைய பறவைகளை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா பறவைகளையும் ஒரே நேரத்துல திறந்து விட்டதும் எத்தனை பறவைகள் வந்திருக்கு பாருங்க. இது வரைக்கும் அடைபட்டு இருந்த எல்லா பறவைகளுக்கும் இன்னைக்கு ஒரே ஜாலி தான். எல்லாம் ஒரே நேரத்துல வானத்தை பார்த்து பறந்து போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல மழைக்காலத்துல நடக்கிற வித்தியாசமான சம்பவங்களை தான் பாக்குறோம். இங்க கொடையை பிடிச்சிட்டு போகும்போது காத்தடிக்கிற வேகத்துல கொடை ஒரு பக்கம் போகும், நம்ம ஒரு பக்கம் போவோம். அப்படிதான் இங்க கொடையோட கரைக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பார்த்தா காத்து ஒரு பக்கமா இழுத்துட்டு போகுது. இங்க பெரிய கூரை, பெரிய பொருள், சின்ன பொருள் அப்படின்னு எதுக்கும் வித்தியாசமே இல்லை. காத்து போற திசையில எல்லாமே வேகமா போய்கிட்டே இருக்குது. ஆனா இத்தனை சம்பவத்திலே இந்த பாலத்துல கொடையை பிடிச்சிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இந்த டாகுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எலும்பு துண்டு மாதிரியே ஒரு கேக் ரெடி பண்ணி அதுக்கு கொண்டு கொடுத்துருக்காரு. அவ்வளோதான், அது நிஜமான எலும்பு துண்டு நினச்சி ரொம்ப வேகமாக வாங்கி சாப்பிட்ருக்கு. ஆனாலும் கேக் ரொம்ப இனிப்பாக தானே இருக்கும். அதனால அது ருசி அப்படின்னு வேகமாக சாப்பிட்டு முடிச்சிருக்கு. என்ன ஒரு ஜாலியான வாழ்க்கை பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இவர் நடந்து வந்துட்டு இருக்கிற நேரம் பார்த்து இந்த தடுப்பு அவர் மேலே தட்டிடுச்சான். கொஞ்சம் கூட யோசிக்கல. அவரும் பதிலுக்கு பதிலாக அந்த தடுப்புக்கு 4 தட்டு கொடுத்துட்டு தான் அந்த இடத்த விட்டே நகர்ந்துருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காட்டில் உருவாயிருக்கிற ரொம்ப பெரிய ஒரு தேனி கூட தான் பாக்குறோம். இதை உருவாக்குறதுக்கு இந்த தேனீக்களுக்கு எத்தனை மாதங்கள் ஆச்சோ. லட்சக்கணக்கா சுத்தி இருந்த தேனீக்களை ரொம்ப லாபகமா வரட்டி விட்டுட்டு பெரிய துண்டா கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இதோட எடையே பல கிலோ இருக்கும் போல. அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம். துணி காய போடும்போது காய போட்டோமா, காஞ்சதும் உடனே வீட்டுக்குள்ள எடுத்துடணும். இப்படி தொங்க போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில குளவியோட வேலையை பாருங்க. அது பாட்டுக்கு வந்து குளவி முடிஞ்ச அளவுக்கு கூடு கட்டி உட்கார்ந்துருக்கு. எங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ள வர ஒரு டாக் தான் பாக்குறோம். என்ன ஒரு சொகுசான வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அதோட இது இத்தனை விஷயங்களை கத்து வச்சிருக்கதா அப்படின்னு நமக்கே நம்ப முடியல. வேகமா வந்தது, கதவை அடைச்சது, ஃபேனை போட்டது, லைட் ஆஃப் பண்ணது, கட்டில பாய வச்சு அது பாட்டுக்கு நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சது. இதுல சுத்தி இருக்கிற கொசு வலையையும் ரொம்ப ஞாபகமா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கி இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ஊருக்குள்ள ஒரு மானை பார்த்ததும் அதை துரத்திட்டு போற 2 டாக தான் பாக்குறோம். இந்த மான் எங்க போறது அப்படின்னு தெரியாம கடைசியில இந்த துணி கடைக்குள்ள நுழைஞ்சிருக்கு. துணிக்கடையில யாரும் பார்க்காத இடத்துக்கு போகலாம் அப்படின்னு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போயிருக்கு. அங்கதான் சுத்தி கண்ணாடி இருக்குமே. உள்ள போனது ஒரு மான், ஆனா சுத்தி பார்த்தா 4 மான் தெரிஞ்சிருக்கு. மொத்த 3 மானையும் தேடி அது அந்த இடத்துல கடைசியில சுத்தி வர வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டு வர காசோவரி கோழியை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கு உயரமா இருக்கும். நம்ம ஓடணும் அப்படின்னா பின்னாடியே துரத்திட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மெதுவா நடந்து வந்து கதவை சாத்திக்கிட்டாங்க. ஒருவேளை பசியோட தேடி வந்திருக்குமோ என்னவோ. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வீடு ஃபுல்லா நடமாடிட்டு இருக்கிற ஒரு டாக தான் பாக்குறோம். அந்த நடுராத்திரி நேரத்துல வீட்டு கதவை திறந்துட்டு உள்ள நுழைஞ்ச ஒரு பெரிய கரடியை தான் பாக்குறோம். இந்த நாய் பார்த்ததும் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுச்சு. இனி வீட்டுல இருக்கிறவங்களை எழுப்புறதுக்காக வேகமா ஓடி போகுதான். இவ்வளவு பெரிய உருவத்தை அது கொஞ்சம் எதிர்பார்க்கல. அதனாலதான் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு.